மனுஷனெல்லாம் பார்த்துருந்தா அதுதான். இன்னைக்கு நான் அதுதான் சொல்ல வருகிறேன். இந்த யுத்தத்துல மனுஷனை எல்லாம் பார்த்துடாதீங்க. மனுஷனுக்காக பார்த்து விடாதீர்கள். முக்கியமான திருப்புமுனை யாருக்கோ இல்லை, எல்லாருக்குமே வந்து கொண்டிருக்கிறது. ஆன்லைன்ல பார்க்கிறவர்கள் இருந்து இனியும் பார்க்க போகிற திரளான ஜனக்கூட்டத்திற்கு கர்த்தர் பேசு. வாழ்க்கையின் யுத்தத்துல மனுஷனை மட்டும் பார்த்து விடாதீங்க. மனுஷனுக்காக யுத்தம் பண்ணாதீங்க. அவ்வளவு வேஸ்ட், அவ்வளவு வேஸ்ட். அதான் சொன்னேன், தகுதியற்ற யுத்தங்களை செய்ய தெரிய முயற்சித்த கிறிஸ்தவங்களுக்கு தகுதியுள்ள யுத்தம்னா வாய் திறக்க முடியல. அதுதான் பிசாசு இன்னைக்கு ஓடியே ஆகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் துரத்தப்பட்டே ஆகணும். தகுதியற்ற யுத்தங்களை செய்ய துணிந்த கிறிஸ்தவங்களுக்கு தகுதியுள்ள யுத்தங்களை ஏசப்பா கொடுக்க ஆயத்தமா இருக்கும்போது வாயை திறந்து நம்பி பெற்றுக்கொள்ள தெரிந்தா போதும். எவ்வளவு பேரை வீணான யுத்தத்துல உட்கார வைத்தான். நான் யோசிக்கிறேன், I'm humbling myself along with you. வீணான யுத்தங்கள், போராட வேண்டாத மக்களோட போராடி, போராடக்கூடாத விஷயங்களுக்காக போராடி, போராடவே வேண்டாத தகுதியற்ற காரியங்களுக்கெல்லாம் நேரத்தை செலவிட பிசாசு எப்படி திருப்பினா? அதனால தான் இன்னைக்கு தகுதியுள்ள யுத்தத்துக்கு நம்முடைய வாய் திறக்க முடியாமல் போனதே, தலை நிமிராமல் போனதே, நடைகளில் கம்பீரம் போனதே. ஆண்டவர் அதை திருப்பும்படி என்று பேசுகிறார். அதைத்தான் சொல்ல இன்று என்னை நிறுத்தி இருக்கிறார். எத்தனை பேருக்குள்ள அது வேகமாய் புறப்பட போகிறது என்பதை நீங்கள் தனிப்பட்ட நிலைமையிலே தீர்மானிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். You can receive it very personally.